கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை சொல்வது எஹ்ராம் சம்பந்தமான பல விளக்கங்கள் நேற்றைய தினம் சொல்லப்பட்டது. எஹ்ராம் நம்முடைய இடத்திலிருந்து கட்டிக்கொண்ட ஹாஜிகள் மக்காவுக்கு சென்ற பின்னால் எந்த இடத்திலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அந்த இடத்திலே தங்களுடைய பொருள்களை வைத்த பின்னால் ஹரம் ஷரீஃபிற்கு செல்ல வேண்டும், மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும். உம்ராவுடைய காரியங்கள் நேற்றை சொல்லப்பட்டது. உம்ரா என்பது 4 விஷயங்களை கொண்டது. எஹ்ராம் அணிவது, தவாப் செய்வது, சாய் செய்வது, முடி எடுத்துக் கொள்வது. இந்த 4 செயல்கள் தான் உம்ரா என்பதாக சொல்லலாம். இங்கே எஹ்ராம் அணிந்து கொண்டோம், மக்காவுக்கு செல்லுகின்றோம். அந்த மஸ்ஜித் என்பது மிக புனிதமான மஸ்ஜித் என்பது நமக்கு தெரியும். மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான நன்மைகளை வழங்குவதற்காக வேண்டி உலகத்திலே முதலாக ஏற்படுத்திய கட்டப்பட்ட வீடு என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்ன அவ்வள பைத்தின் உதயாலின் நாசி, மனிதர்கள் பலன் பெறுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட கட்டப்பட்ட கட்டடங்களிலே முதல் வீடு லல்லதி பி பக்கா. பக்கா என்று சொல்லப்படக்கூடிய நகரில் அமைந்திருக்கிறது. அதாவது பக்கா என்பதற்கு பக்கா என்ற ஒரு பெயரும் உண்டு. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். முபாரக்கன் உஹுதன் லில் ஆலமீன், அது பரக்கத்து செய்யப்பட்டதாகவும் அகிலத்தினர் அனைவருக்கும் நேர் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த வீட்டிலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹிம் என்ற ஒரு இடமும் இருக்கின்றது. ஒமன் தஹலஹு கான ஆமினா, எவர் அதற்குள்ளே நுழைந்து விட்டாரோ அவர் பயமற்றவராக அச்சமற்றவராக ஆகிவிட்டார் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பல சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்றார். பரக்கத்து செய்யப்பட்ட வீடு, மனிதர்கள் அகில உலகத்தினருக்கும் நேர்வழியாக இருக்கக்கூடிய வீடு, அதிலே பல்வேறு விதமான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹிம் என்ற ஒரு இடமும் இருக்கின்றது. அங்கே சென்று விட்டவர் அச்சமற்றவராக ஆகிவிடுவார். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக ஒரே நேரத்திலே சொல்லிவிட முடியாது. ஆகவே அந்த வீட்டை பற்றியுள்ள சிறப்பு இது. சில விஷயங்களை இடையிலே சொல்லுவோம். இப்போ மக்காவுக்கு சென்று விட்டு நாம் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து உள்ளே சென்று தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த மஸ்ஜித் இருக்கின்றது, அது எல்லா மஸ்ஜிதுகளை விட தனிப்பட்ட சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது. அதே போன்ற அமல்களுடைய விஷயத்திலும் பார்க்கலாம். மற்ற மஸ்ஜிதுகளில் எல்லாம் ஒது செய்துவிட்டு உள்ளே நுழைந்தால் முதலாவதாக தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்அத் தொழ வேண்டும். எந்த மஸ்ஜிதில் போனாலும் சரி, மக்ரூஹான ஹராமான நேரமாக இல்லை என்று சொன்னால் 2 ரக்அத் மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழ வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராமை தவிர்த்து அங்க உள்ள சென்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை தவாப் செய்யறது. அதனால நம்ம இப்போ உம்ராவுடைய நியத்திலே இஹ்ராம் கட்டி போயிருக்கிறோம். மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்த பின்னால் தவாப் செய்யணும். நுழையும் பொழுது எல்லா மஸ்ஜிதுகளிலும் எப்படி நுழைய வேண்டுமோ அதே ஒழுங்குடன் நுழைய வேண்டும். ஆனால் ரொம்ப பக்தியுடன் நுழைய வேண்டும். இந்த மஸ்ஜிதுக்குள்ளே இப்போ வந்தீங்க, என்ன சொல்லிட்டு வந்திருப்பீங்க?
சில பேர் மறந்து இருக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம். ஆனா என்ன சொல்லிட்டு வரணும், நீங்க மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போர்டெல்லாம் எழுதி போட்டு அதெல்லாம் பிரிண்ட்லாம் பண்ணி ரொம்ப கல்லுலேயே அச்சடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அதை பார்த்துட்டு பேசாம வர்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்று ஓதுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடைமுறையை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. சும்மா வெறுமனே வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக வேண்டி ஏதோ சடங்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. மஸ்ஜிதுக்குள்ளே நுழையும் பொழுது மஸ்ஜிதிலே செய்ய வேண்டிய இந்த அமல்களை எல்லாம், தொழுகை, திலாவத்து போன்ற திக்ரு போன்றவற்றை எல்லாம் செய்யும் பொழுது மனிதன் மிக பரிசுத்தமானவனாக மாற்றப்படுகின்றார். எதை விட்டும்? பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக மாற்றப்படுகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுகின்றார். உள்ளே நுழையும் பொழுதே அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவது, மஃகிரத்து வேண்டும், ரஹ்மத்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவது, அதை சொல்லித் தந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளே வரும் பொழுது அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கொடுக்கும், மன்னிப்பாயாக. வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து விடுவாயாக எனக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருவதற்கு பல வாசல்கள் இருக்கின்றன, பல வழிகள் இருக்கின்றன. அந்த எல்லா வழிகளையும் திறந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வரக்கூடிய துஆ. ஒரு மனிதனுக்கு மஃபிரத்தும் ரஹமத்தும், அல்லாஹ்வுடைய மஃபிரத்தும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கிடைத்து விட்டால் அவர்தான் உலகத்திலே பெரிய பணக்காரர். ஏன்னா இந்த மஃபிரத்தையும் ரஹமத்தையும் காசுகளை கொண்டு, பணங்களை கொண்டு, பட்டங்களை கொண்டு, பதவிகளை கொண்டு வாங்க முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்டுதான் வாங்கணும். கேட்கக்கூடிய இடம் மஸ்ஜிதுக்குள்ளே நுழையக்கூடிய நேரம். அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. ரஹ்மத் வருவதற்கு பல வாசல்கள், பல வழிகள் இருக்கின்றன. எல்லா வழிகளையும் திறந்து விடு அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான துஆ. அதை, இந்த துஆவை மறக்காமல் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு தடவையும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே போகும் பொழுது கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த நிய்யத்தோடு சொல்ல வேண்டும், இப்ப சொன்ன கருத்தோடு சொல்ல வேண்டும். சும்மா சடங்காக சொல்லக்கூடாது, ஏதோ பாடம் வாங்கி பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறோம். மஃபிரத்து வேண்டும், ரஹமத்து வேண்டும், கிடைக்கணும். அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிய பின்னால் அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்று சொல்லிக் கொண்டு உள்ளே நுழையும். வலது காலை முன்னால் எடுத்து முதலாவதாக எடுத்து வைத்து உள்ளே நுழையும். திரும்ப வெளியே போகும்போது இடது காலை முன்னால் எடுத்து வைத்து இன்னொரு துஆ. வெளியே போன பிறகு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய துஆ. அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ஃபضلிக, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடுவாயாக. மஸ்ஜிதுக்குள்ள வந்த பின்னாலே கூட செய்துவிட்ட அந்த அமல்களிலே, இபாதத்துகளிலே ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மன்னித்து விடுவாயாக என்று கேட்டுக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும். பிறகு வெளியே சென்ற பின்னால் உலக வாழ்க்கையை தேடுவதற்காக வேண்டி ஈடுபடுகின்றோம். அதனால உன்னுடைய ரிஸ்குடைய வாசல்களை எனக்கு திறந்து விடுவாயாக. உள்ள வரும்போது ரஹமத்துடைய வாசல்களை திறந்து விடுவாய், வெளியே போகும்போது ரிஸ்குடைய வாசல்களை திறந்து விடுவாய். உலகத்துல சாதாரண மனிதன் அதை சொல்லித்தர முடியாது. அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய கட்டளைப்படி இந்த வாசகத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மஸ்ஜிதுகளிலும் இருக்கின்றது, ஆனால் செய்யறது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. மறதியின் காரணமாக, தெரியாதனத்தின் காரணமாக அதை விடக்கூடிய சூழ்நிலை மனிதனிடத்தில் இருக்கு. அது இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த இடத்துக்கு போன பின்னால மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமான அந்த மஸ்ஜிதில இந்த துஆவை மறக்காமல் ஓதிக்கொள்ள வேண்டும். நிய்யத்துடன் என்ன சொல்லப்பட்டதோ அந்த கருத்துடன் அதனை ஓத வேண்டும். உள்ள போனோம்னா முதல்ல அது நம்மள மாதிரி சின்ன மஸ்ஜிதில், நம்ம மஸ்ஜிதுகள் மாதிரி பெரிய மஸ்ஜித். எவ்வளவு பெரிய மஸ்ஜித்! ஹரம் ஷரீஃபிலே பொதுவாக 2 மஸ்ஜிதில் இருக்க வக்காலும் மதீனாவிலையும்
உள்ள இருக்கக்கூடிய பகுதி, வெளியே இருக்கக்கூடிய அந்த சஹர், மேல மாடி, அதுக்கு மேல ஓபன் டெராஸ், இதெல்லாம் சேர்த்தனா 10 லட்சம் பேர் நிற்கும். 10 லட்சம் பேர் நின்று தொழக்கூடிய ஒரு பெரிய மஸ்ஜித் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெருசு இருக்கும். அதனால காபா நடுவுல இருக்குது. நீங்க உள்ள வாசல் உள்ள நுழைஞ்சவொன்னா காபா தெரியாது. கொஞ்சம் தூரம் போகணும். உள்ள போனவொன்னா காபாவை பார்க்குறீங்க. காபாவை பார்த்த உடனே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதனால அங்க துவா கேட்க வேண்டும். எப்படி துவா கேட்கறது? காபா பார்த்தோம்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படும். பார்த்த உடனே எல்லாம் எனக்கு உலகத்துல நல்ல அழகான பிசினஸை கொடு அப்படின்னு கேட்கலாமா? அழகான மனைவியை கொடு, இந்த சாப்பாடு கொடு, ஏதாவது கேட்கலாம். அதை கேட்டாலும் ஹலாலா இருந்தா கேட்கலாம் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அந்த துவாவை சொல்லித் தருகிறார்கள். என்ன துவா கேட்கணும் அப்படின்னு. காபாவை பார்த்த உடனே முதலாவதாக அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யஊது ஸலாம் அல்லது யர்ஜிஉ ஸலாம் வ இலைக யர்ஜிஉ ஸலாம் என்று ஒரு ஹதீஸ்ல வருது. வ இலைக யஊது ஸலாம் ஒரு ஹதீஸ்ல வருது. ரெண்டும் ஒரே அர்த்தம். யஊது யர்ஜிஉ ரெண்டும் ஒரே அர்த்தம். வ இலைக யர்ஜிஉ ஸலாம் வ ஹய்யினா பிஸ் ஸலாம். யா அல்லாஹ், நீ சலாம் சாந்திமயமானது. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், சாந்தி என்பது உன்னிடத்தில் உள்ளதுதான். வ இலைக யர்ஜிஉ ஸலாம், சாந்தி என்பது உன் பக்கமே வந்து சேரக்கூடியது. ஆகவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற நேரத்தில் ஃபஹய்யினா பிஸ் ஸலாம், சாந்தியுடன் எங்களை வாழச் செய்வாயாக என்று கேட்கக்கூடிய அருமையான துவா. காபா பார்த்த உடனே இதை கேட்க. இரண்டாவது ஒரு துவாவை சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபுவ வல் ஆஃபியத வல் முஆஃபாத தாயிம். இதையும் கேட்கலாம். உன்னிடத்தில் அஃபு என்பதை நாங்கள் வேண்டுகின்றோம், ஆஃபியத்தை கேட்கின்றோம், முஆஃபாத் என்பதை கேட்கின்றோம் என்று மூன்று வார்த்தைகளை சொல்லுகின்றார். அஃபு என்று சொன்னால் மன்னிப்பு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் வெறும் மன்னிப்பு அல்லது. நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்முடைய ஏடுகளிலே, நமக்குரிய ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கிராமின் காத்திமின் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எழுதப்பட்ட அந்த ஏடு இருக்கின்றதே, அதிலே நான் செய்த பாவங்களும் இருக்கும். அல்லாஹும் மஃபிர்லி துனூபி, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான்னு சொன்னா பாவங்களை மன்னிச்சிடணும். ஆனா அந்த ஏட்டில் எழுதப்பட்ட விஷயம் அது அப்படியே இருக்கும். மன்னிப்பு கிடைச்சிடும், ஆனா அதை எழுதுனது அப்படியே இருக்கும். எழுதுனதையும் அழிக்கணும், ஏட்டில் உள்ளதையும் அழிக்கணும். அப்பதான் மன்னிப்பு முழுமையாக. அந்த அழிப்பதற்கு பெயர் தான் அஃபு என்பதாக சொல்லப்படும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபுவ, என்னுடைய பாவத்தை அழித்து விட வேண்டும், ஏட்டில் உள்ளதை அழித்து விட வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். வல் ஆஃபியா, ஆஃபியத்தை கேட்கின்றேன் உன்னிடத்தில். ஆஃபியத் என்று சொன்னால் சுகம் அப்படின்னு அர்த்தம். அந்த சுகம்ங்கிறது உடல் சுகம் மட்டுமல்ல, உடல் சுகம் அப்படிங்கிறது சிஹத் அப்படின்னு சொல்லுவோம், அரபியில் சொல்லப்படும். ஆனா இங்க சிஹத்துங்கிற வார்த்தை இல்ல, வேற ஹதீஸ்ல வருது. இந்த இடத்துல ஆஃபியத் என்று வரும். ஆஃபியத் சொன்னா உடல் சுகம், உள்ளத்தினுடைய சுகம், பொருள் சுகம், குடும்பத்திலே மனைவி மக்களுடைய சுகம், மற்ற எல்லா சுகங்களும் சேர்ந்தது ஆஃபியத் என்பதாக சொல்லுவோம். இந்த எல்லா சுகத்தையும் இடத்தில் கேட்கின்றேன். அந்த சுகம் முஆஃபாத தாயிமா, நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த சுகத்தை உன்னிடத்தில் வேண்டுகின்றேன் என்று கேட்கக்கூடிய துஆவையும் காபாவை பார்த்தவுடனே கேட்க வேண்டும் சொன்னார். அங்க ஒரு சின்ன கிதாப் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஹஜ்ஜுடைய துஆக்கள். அதுல இந்த துஆவெல்லாம் இருக்கு. அதை பார்த்து பாடம் வாங்கிட்டு அதை ஓதிக்க வேண்டும். அந்த கிதாப் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2 வரி தான் இருக்கும். மனப்பாடம் ஆக்கிட்டீங்கன்னா அங்க போய் ஓதுறது லேசா பார்த்த உடனே. மூன்றாவது ஒரு துஆ செய்ய வேண்டும். இப்ப 2 துஆ நான் சொன்ன, இந்த 2 துஆவும் நமக்காக வேண்டி கேட்கணும். மூன்றாவது ஒரு துஆ இருக்கு பாருங்க, அது இன்னொரு துஆவும் இருக்குது நமக்காக வேண்டி கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ ضيقிஸ் ஸத்ரி அப்படின்னு கேட்க சொன்னாங்க. அதுவும் அந்த கிதாப்ல இருக்கு. யா அல்லாஹ், வறுமையை விட்டும் குஃப்ரை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், மன இறுக்கத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துஆ. அதுவும் கேட்கணும். எவ்வளவு கேட்க முடியுமோ கேட்கணும், அவ்வளவு. பிறகு ஒரு துஆ இருக்கின்றது,
அது காபாவுக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய துவா. பைத்துல்லாவுக்காக நம்ம கேட்கணும், பைத்துல்லாவுக்காக நம்ம துவா கேட்கணும். எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத்த தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅலீமா. யா அல்லாஹ், இந்த வீட்டுக்கு, உன்னுடைய இந்த வீட்டுக்கு சிறப்பையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அதிகப்படுத்துவாயாக. நம்ம அந்த வீட்டுக்காக துவா செய்வோம். வஸித் மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு மிம்மன் ஹஜ்ஜஹு வ அத்தமரஹு. உன்னுடைய இந்த வீட்டை யாரெல்லாம் ஹஜ் செய்கின்றார்களோ, உம்ரா செய்கின்றார்களோ, அவர்களுக்கும் சிறப்பையும் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அதிகப்படுத்துவாயாக என்று கேட்கக்கூடிய அருமையான துவா. வீட்டுக்கு அந்த பைத்துல்லாவுக்கு நம்ம துவா கேட்கிறோம். பைத்துல்லாவை யார் ஹஜ் செய்யறாங்களோ, உம்ரா செய்யறாங்களோ அவங்களுக்கும் துவா செய்யணும். எவ்வளவு அருமையான வாழ்க்கை முறை பாருங்க. நமக்கு மட்டும் கேட்கறது இல்லை, யார் யார் ஹஜ் செய்ய வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் உள்ள நுழைஞ்ச உடனே காபா பார்த்த உடனே கேட்கக்கூடிய அருமையான துவா. இதெல்லாம் பாடமாக்கி ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த கருத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இங்க யாராம் கட்டின நேரத்திலிருந்து என்ன சொன்னோம், எல்லா விதமான திக்ருகளையும் நிறுத்திவிட்டு தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் மெயின். தல்பியா பற்றி நேரத்தில் விளக்க சொன்னோம். மிக உயர்ந்த திக்ரு அதுதான் கல்வி. சொல்லிக்கிட்டே இருந்த தல்வியால ஒரு நேரத்தில் நிறுத்தி இருந்தது. அது எந்த நேரம்? காபாவை பார்த்து அந்த இடத்துல தவாஃப் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில். தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா இருந்து ஆரம்பிக்கும். ஹஜ்ருல் அஸ்வதுன்னு ஒரு கல்லு, ஒரு சின்ன கல்லு ஒண்ணு இருக்குது. அது இப்ப வெள்ளி ஃப்ரேம் போட்டு அதை வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், படத்துல பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க, நேரில் பார்க்காதவங்க, இல்ல நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு மூலையில இருக்குது அது ஹஜ்ருல் அஸ்வத். அந்த இடத்துக்கு போறீங்க. நீங்க போன உடனே முதலாவதாக போவதற்கு முன்னதாக நிய்யத்து செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃபுல் உம்ரா. உம்ராவுடைய தவாஃபை செய்ய நான் நாடுகின்றேன். பொதுவாக தவாஃப் சொன்னாங்களோ போதும், நிய்யத் பண்ணாங்களோ தவாஃப் செய்ய நாடுகின்றேன். எனக்கு அதை லேசாக்கி வைத்து இடத்துல ஏற்றுக்கொள்வாய். எல்லாம் அந்த கிதாப்ல அந்த துவாவெல்லாம் இருக்கு, பார்த்து அந்த துவா அந்த நிய்யத்தை செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா நிக்கிறோம். நின்று பிஸ்மில்லாஹி நிய்யத்து செய்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற கையை உயர்த்தி, தக்பீருக்கு கையை உயர்த்தது போல எவ்வளவு அது வரைக்கும் உயர்த்தி அந்த கைகளை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்னா பக்கத்துல போக முடியாது. அதனால சட்டம் என்ன கேட்டா, பக்கத்துல போய் ஹஜ்ருல் அஸ்வத்தின் மீது வாயை வைத்து முத்தமிட வேண்டும். வாயை வைத்து முத்தமிட வேண்டும். வாயை வைக்க முடியவில்லை என்று சொன்னால் கையால் தொட்டு தடவி கையை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். தூரத்தில் இருந்தால் கையை காட்டி முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். ரெண்டு கையும் காட்டும். கையை காட்ட முடியவில்லை என்று சொன்னால் கையில ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை காட்டலாம். கையில ஒரு தடி இருந்துச்சு, ஒரு புத்தகம் இருந்தது, அதை நேராக காட்டி அந்த புத்தகத்தை அந்த தடியை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படியும் செய்திருக்கிறார்கள் தவாஃப் செய்யும்போது. இந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிடு, வாய் வைத்து முத்தமிட வேண்டும். அசல்லா தான். ஆனா தூரத்திலிருந்து செய்யும் பொழுது கையை காட்டி முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க. இங்க ஒரு விஷயத்தை, இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா நிக்கிறோம். ஆனால் ஹஜ்ருல் அஸ்வத் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு கேமரா மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்கணும். ஆட்டோமேட்டிக் கேமரா. எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் வந்தாலும் அவங்க எல்லாம் தனக்குள்ள அதை எடுத்துக்கொள்ளும். அதனால ஞானவான்கள், சட்ட மேதைகள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ருல் அஸ்வத் மூலையில இருக்கு, நேரா நிக்கிறேன்னு வச்சுங்க. நேரா நின்று நிய்யத்து செய்து தக்பீர் சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அப்படியே வலப்பக்கமாக அப்படியே ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கு, நான் நிக்கிறேன்னு வச்சுங்க, நேரா இருக்கு. கொஞ்சம் இந்த இடது பக்கமா கொஞ்சம் தள்ளி நின்று, கொஞ்சம் ஒரு அடி அரை அடி தள்ளி நின்று. தள்ளி நின்றா ஹஜ்ருல் அஸ்வத் இந்த பக்கம் இருக்குது, கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்க நிய்யத்து செய்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கையை காட்டி தக்பீர் சொல்லி முத்தமிட்ட பின்னால அதை அப்படியே நேரம் அப்படி கடந்து வரணும். ஒரு அரை அடி, ஒரு அடியோ அரை அடி எவ்வளவு தள்ளி நிற்கணும் அப்படி கடந்து வரும். இப்படி கடந்து வரும் பொழுது அதை முன்னோக்கி உங்களுடைய பாடி முழுவதும், உடல் முழுவதும் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பிலே அங்கிருந்து கடக்க வேண்டும். அந்த அரை அடியை தள்ள வேண்டும். அப்ப என்ன, உங்களுடைய உருவம் முழுவதுமே அதுல பதிவாகிடும். நீங்க இப்படி நின்றீங்க, இப்ப நேரம் நின்றீங்க, உங்களுடைய ஒரு சைடு மட்டும்தான் அதுல பதிவாகும்.
போட்டோவுக்கு என்னன்னு சொல்றாங்க, கேமரா முன்னாள் நின்றா ஸ்டடி, அப்புறம் ஸ்மைல் ப்ளீஸ் இதெல்லாம் சொல்லுவான். அது மாதிரி எதுவும் அப்படித்தான். அது ஒரு போட்டோ பிடிக்குது நம்மள, அந்த போட்டோவை கியாமத்துனால கொண்டு வரும் சொல்றாங்க. அதனால அது கொஞ்சம் ஒரு அரை அடி தள்ளி நின்று அப்படியே அப்படி கடந்தோம்னு சொன்னா நம்முடைய முழு உருவமும் அதிலே பதிவாகின்றது, அதை பதித்துக் கொள்ளுகின்றது அந்த ஹஜருல் அஸ்வத். அதனால கொஞ்சம் அப்படி நிற்கணும், பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் பிறகு உடனடியாக அப்படி திரும்பிடணும். நேரா நிற்கிறோம், உடனே திரும்பிடும். வலப்பக்கமாக அப்படியே அந்த மத்தாப், தவாப் செய்யக்கூடிய அந்த மைதானத்துக்கு பேரு மத்தாப்னு சொல்லப்படும். மத்தாவில் தவாப் செஞ்சு அப்படியே 7 சுத்து, இந்த ஹஜருல் அஸ்வதிலிருந்து அடுத்து ஒரு ரவுண்டு வந்து ஹஜருல் அஸ்வத் தான் ஒரு சுத்து, அது மாதிரி 7 சுத்து. இந்த முதல்ல நிக்கிற பாருங்க, அது ஒரு ரவுண்டு வர்ற வரைக்கும், ஒரு சுத்து வர்ற வரைக்கும் இடையில நம்ம உடலை திருப்பவே கூடாது, வேற பக்கம் திருப்ப கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கு. மத்தாப் என்பது இருக்கின்றதே அதுதான் நம்ம முன்னோக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுலாம் இருக்கக்கூடாது. தலையை திருப்பலாம் தேவைப்பட்டால், உடலையே திருப்பினால் அப்படியே உடலோடு திருப்புகின்றார் அல்லது பின்னால் திரும்பி நின்றுகிறார் என்று சொன்னால் அவருடைய தவாஃப் பாத்திலாயிடும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவாஃப் வந்து தொழுகையை போல, அத்தவாஃபு கஸ்ஸலாத், தவாஃப் என்பது தொழுகையை போல. ஆனால் தொழுகையிலே பேசக்கூடாது, இதிலே பேசுவதற்கு அனுமதி உண்டு. ஆகுமான பேச்சுக்களை தேவைப்பட்ட அளவுக்கு பேசுவதற்கு அனுமதி உண்டு. அதனால நிறைய பேசுறவங்க அர்த்தம் இல்லை, பேசுறதுக்கு அனுமதி உண்டு. அதனால் தொழுகைக்கு தவாஃபுக்கு வித்தியாசம் என்று சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கு எதை தெரிவிக்கின்றது என்று சொன்னால், தொழுகையில கிப்லாவை பார்த்து நிக்கிறீங்க, மேற்கு பக்கம் படிக்கிறீங்க நம்ம நாட்டில். தொழுகைக்கு தக்பீர் கட்டின பின்னால் வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு ஹாஜி அப்படின்னு, அவர் திரும்பி பார்க்கிறாரு, தொழுகை கூடுமா? தொழுகை பாத்திலாயிடும். அதை போலதான் தவாஃப் தொழுகை போல அப்படின்னு சொன்னா, நீங்க உடலை திருப்பினால் தொழுகை பாத்திலாயிடும், தவாஃப் பாத்திலாயிடும். உடலை திருப்பினால் தொழுகையில அப்படித்தான். தொழுகையில நிற்கிறாரு, நேரா இப்படி தலையை மட்டும் திருப்பிட்டு லேசா பாக்குறாரு, தொழுகை பாத்திலாகாது. இந்த பக்கம் பாக்குறாரு, தொழுகை பாத்திலாகாது. ஆனா தொழுகையில குறைவு ஏற்படும், மக்ரூஹ் என்பதாக சொல்றோம். அதே போலதான் தவாஃபிலையும் அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை தலையை திருப்பிலாம் இருக்கக்கூடாது, நேரம் போயிட்டே இருக்கணும். அந்த மத்தாஃப் என்பது இருக்கிறது, அதுதான் தவாஃபுக்கு கிப்லா. தொழுகைக்கு கிப்லா காபா, துஆவுக்கு கிப்லா வானம். வானத்தை பார்த்து வானத்தை கையை வந்து வானத்தின் பக்கம் வச்சுதான் துஆ செய்யணும். சில பேர் இப்படி துஆ செய்வாங்க பாருங்க, இப்படி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கூடாது. துஆ செய்யணும். இப்ப வானத்தின் பக்கம் கையை ஏந்தவே இல்லை. அதனால துஆவுக்கு கிப்லா வானம், தவாஃபுக்கு கிப்லா மத்தாஃப், அந்த மைதானம். அதை பார்த்து அதான் கிப்லா. கிப்லாவுக்கு திரும்பினா பாத்திலாயிடும், பார்த்தே போகும். திரும்புறது ஹராம். உடலை திருப்புவது, தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் உடலை வேறு பக்கத்தில் திருப்புவது ஹராம். தேவையில்லாமல் தலையை திருப்பவும் கூடாது. சில பேர் கேட்பாங்க, தவாஃப் செய்வோம் காபாவை பார்க்கலாமா அப்படின்னு. தேவைப்பட்டா பார்க்கலாம், தேவையில்லைன்னு கூட பார்க்க வேண்டிய அவசியம். தவாஃப் முடிச்சுட்டு நல்லா உட்காந்து பாருங்க, தவாஃப் செய்யும்போது தான் பார்க்கணும். தவாஃப் முடிச்ச பிறகு உட்காருங்க, தொழுவுறீங்க, தொழுவும்போது பார்த்துட்டீங்க, ஆசை தீர பாருங்க. அதனால தவாஃபுடைய நேரத்துல அப்படி திரும்புவதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உடலை திருப்பினால் தவாஃப் பாத்தில. சரி, இப்ப தவாஃப் ஹஜருல் அஸ்வத் இருந்து ஆரம்பிக்கிறீங்க. என்ன சொன்ன, முதல்ல ஹஜருல் அஸ்வத் என்பது ஒரு கேமரா மாதிரி இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹஜருல் அஸ்வத் என்பது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல். அது பெரிய கல்லா இருந்துச்சு. சொர்க்கத்திலிருந்து அது வரும் பொழுது பாலை விட வெண்மையாக இருந்தது. ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்பாக்கி விட்டன என்று சொன்னார்கள். மனிதர்கள் அதை தொட்டு தொட்டு தடவும் பொழுது, தொடும் பொழுது மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் அதற்குள்ளே போய் சேர்ந்து விட்டது. அப்போ 2 விஷயம் என்னன்னு தெரியுது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவருடைய இதயத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகின்றது. தௌபா செய்து அதிலிருந்து மீண்டு விட்டால் அந்த புள்ளி அழிக்கப்பட்டு விடுகின்றது. தௌபா செய்யாமல் திரும்ப இன்னொரு பாவத்தை செய்தால் அந்த கருப்பு புள்ளிக்கு பக்கத்தில் இன்னொரு கருப்பு புள்ளி விழுகின்றது.
பாவங்களை செய்ய செய்ய கரும் புள்ளிகள் அதிகமாக விழுந்து விழுந்து இதயம் முழுவதுமே கருப்பாக ஆகிவிடுகின்றது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ரான் என்பது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுடைய இதயம், அவர்கள் இந்த உலகத்திலே செய்துவிட்ட தீமைகளின் காரணமாக அவருடைய இதயங்கள் துருப்பிடித்து விட்டன என்று சொல்லுகின்றானே, அதான் அந்த கருப்பு புள்ளிகள் என்பதாக சொன்னார். பாவங்களை செய்யும் பொழுது கருப்பு புள்ளி விடுதல். பாவங்கள் உடைய மனிதன் ஹஜ்ருல் அஸ்வதை தொடும்பொழுது தொட்டதுனால அந்த கல் கருப்பா போச்சு. அந்த கருப்பு ஏறிக்கொண்டே போகின்றது, இன்னும் அதிகமான கருப்பாகிக் கொண்டே போகின்றது. அப்ப பாவம் என்பது கருப்பு நிறம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? பாவங்கிறது கருப்பு நிறம். யார் யாரெல்லாம் பாவங்களை செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் கருப்பான மனிதர்கள். உடல் வெள்ளையாக இருந்தால் கூட இதயம் கருப்பா இருக்கு அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது, சாதாரணமானது. இதயம் கருத்து போய் அவருடைய எதையுமே விளங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றாங்க. ஏன்னா இதயம் என்பது ஒரு கண்ணாடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் என்பது ஒரு கண்ணாடியை போல உள்ளது. அந்த கண்ணாடியில உருவம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு கண்ணாடியில உருவம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது சுத்தமானதாக இருக்க வேண்டும். கண்ணாடியில தூசி படிந்து விட்டது நிறைய, அளவு திரையை போட்டு மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த கண்ணாடியில உருவம் தெரியாது. அதுபோல அந்த கல்வி என்பது கண்ணாடியை போன்றது. அதிலே தூசுகள் படர்ந்து விட்டால், பாவங்கள் என்ற தூசிகள் கருப்புகள் படர்ந்து விட்டால் அதிலே மாரிஃபா ஞானம் என்ற விளக்கங்கள் தெரியாது. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை விளங்கக்கூடிய ஆற்றல் அதற்கு கிடைக்காது, அந்த கல்வி கிடைக்காது. அதனால கல்வை சுத்தமாக பாவம் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளம் தான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத் ஒரு கல்வை போன்று, இதயத்தை போன்று. அந்த இதயம் இப்பொழுது மனிதனுடைய பாவங்களினால் கருப்பாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்யும் பொழுது இப்படி சொன்னார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை வாய் வைத்து முத்தமிட்டார்கள், நெற்றியை வைத்து சஜிதாவும் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கல்லின் மீது நெற்றியை வைத்து. அப்ப கல் இப்படி இந்த மாதிரி அமைப்புல இல்லை, வெளியே இருந்தது. நெற்றியை வைக்கக்கூடிய அமைப்புல இருந்தது, இப்ப நெற்றி வைக்க முடியாது. இந்த நேரத்தில் அப்படி செய்தார்கள். செய்துவிட்டு சொன்னார்கள், மக்கள் எல்லாம் கேட்கும்படியாக சப்தமிட்டு ஒரு வாசகத்தை சொன்னார்கள். நீ ஒரு கல், நீ எந்த நன்மையையும் செய்ய முடியாது, எந்த பலனையும் தர முடியாது, எங்களுக்கு எந்த இடையூறையும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா உன்னை முத்தமிட வேண்டும் என்று கட்டளையிட்டதின் காரணமாக நான் கட்டளையிட்டேன் என்பதாக, நான் முத்தமிட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது அடுத்து முத்தமிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான், அதனால நான் முத்தமிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதால் நான் முத்தமிடுவேன். இதற்கு பிறகு அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஹஜ் செய்ய வந்த நேரத்தில் அதே மாதிரி சொன்னாங்க, நீ ஒரு கல், லா தல்லுரு வலா தன்ஃபு, நீ எந்த இடையூறையும் உங்களுக்கு செய்ய முடியாது, எந்த நன்மையும் செய்ய முடியாது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் பார்த்திருக்காவிட்டால் நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதை பார்த்ததின் காரணமாக நானும் முத்தமிடுகின்றேன். நீ எந்த பலனையும் தர முடியாது, எந்த இடையூறையும் செய்ய முடியாது என்று அந்த கல்லை பார்த்து அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பக்கத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா நின்றார்கள். அவங்க சொன்னாங்க, இருங்க அமீருல் முஃமினீன் அவர்களே, இருங்க, இந்த கல் நமக்கு பலனையும் தரையும் இடையூறையும் தரும் என்பதாக சொன்னார். அது என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலே நபிமார்களிடத்தில் ஒரு வாக்குறுதி வாங்கினார். நீங்கள் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்பதாக. அல்லாஹ் தஆலா வைதா அல்லாஹு மீசாக்கன் நபியீனல் என்ற ஆயத்தில் அதை சொல்லி காட்டுகின்றார். வாக்குறுதி வாங்கி நான் உங்களுடைய ரப் அல்லவா என்று கேட்டான். ஆம் என்பதாக எல்லோரும் சொன்னோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பின்னால் அந்த வாக்குறுதியை முழுமையாக்கி அல்லாஹ் தஆலா அதை ஒரு சீட்டிலே, ஒரு பேப்பர்ல, ஒரு தாளில் எழுதி, அந்த தாள் எப்படி இருக்கும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியாது, எழுதப்பட்டு அதை இந்த கல்லிலே, அங்கிருந்த சொர்க்கத்தினுடைய ஒரு கல்லிலே அமானிதமாக அல்லாஹ் தஆலா வைத்தார். அந்த கல் தான் ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத்னா கருப்பு கல்லுன்னு அர்த்தம். ஆனா ஆரம்பத்தில் வெள்ளை கல்லாத்தான் இருந்துச்சு. பாலை விட வெண்மையாக இருந்ததுன்னா அப்படி இருந்திருக்கும்.
அந்த கல்லிலே வைத்தார். அந்த கல் தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு தவாப் செய்யக்கூடிய மனிதர்கள் முத்தமிடக்கூடிய ஒரு பொருளாக அல்லாஹ் ஆக்கி வைத்தார் அந்த கல்லை. இந்த கல் திரும்ப கியாமத் நாளிலே மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய மஹ்ஷர் மைதானத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும். அப்போ அந்த கல்லுக்கு 2 கண்கள் இருக்கும், ஒரு நாக்கு இருக்கும். இந்த கல்லுக்கு 2 கண்களும் ஒரு நாக்கும் இருக்கும். அந்த கண்களால் மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அதை பார்க்கும், மிக தெளிவாக பேசும். பார்க்கக்கூடிய அந்த கண்களின் மூலமாக தன்னை யார் யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளும். யாரெல்லாம் இஸ்திலாம் செய்தார்களோ அதை அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும். தன்னுடைய நாட்டின் மூலமாக அது சாட்சி சொல்லும், இன்னார் என்னை முத்தமிட்டார் என்பதாக சொல்லி அந்த கல் சாட்சி சொல்லும். ஆகவே இந்த கல் பலனும் தரும், இடையூறும் தரும். யார் முத்தமிடவில்லையோ அல்லது அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு அது இடையூறாக ஆகிவிடும். யார் முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு அது பலன் தரக்கூடியதாக ஆகிவிடும் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லிய பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களாம், அலி இல்லாத பூமியிலே நான் இருப்பது எனக்கு மிகப்பெரிய இழிவை தரக்கூடியது. அதாவது அலி இல்லாத இடத்திலே நான் இருப்பது எனக்கு தெளிவை உண்டாக்காது, என்னை நாசப்படுத்தி விடும் என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை தந்தது, இந்த ஹஜ்ருல் அஸ்வத் செய்ய முடியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நீ எதுவுமே செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவருடைய கருத்து என்னவென்றால், அரபு நாட்டு மக்கள் அப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு சில ஆண்டுகள் தான் ஆச்சு. இதுக்கு முதல்ல அவன் கற்களைத்தான் வணங்கி கொண்டு வந்தார்கள், கற்களை தெய்வங்களாக வணங்கி கொண்டு வந்தார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு அது மேல சஜிதா செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை பார்த்த அந்த அரபிகள், நம்ம முதல்ல அதை வணங்கிட்டு இருந்தோம், அதனால தான் இவரும் நல்லா வணங்குறாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த கல்லுக்கு சக்தி கிடையாது. கல்லை முத்தமிட சொல்லி கல்லை படைத்த ரப்பு சொன்னான், இந்த கல்லின் மூலமாக பலன் இருக்கின்றது என்று ரப்பு சொன்னான், படைத்தவன் சொன்னான், அதனால் முத்தமிடுகின்றேன் என்று அந்த புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த மனிதர்களுக்கு சலனம் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி, அவருடைய மனதிலே சந்தேகம் வராமல் இருப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதில் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்களோ அந்த கருத்து தான் சரி என்பதாக குறிப்பிடப்படுகிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாதியோடு நிறுத்திக்குவாங்க, அலி ரலியல்லாஹு சொன்னதை சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சா தெரியாமல சொல்றது இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னது எப்படி இருந்தாலும் சரி, உமர் ரலியல்லாஹு சொன்னதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோ அலி சொன்னதோ எதுவாக இருந்தாலும் சரி, பலன் தருவது அல்லாஹ் தஆலாவுடைய வேலை, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தான் இருக்கின்றது. அதற்கு காரணமாக சபபாக அல்லாஹ் தஆலா இதனை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று பொருள். ஆக ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகின்றோம் என்று சொன்னால் வெறுமனே ஒரு சடங்காக மற்றவர்கள் செய்வதை போல் நாம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கம் சொல்லப்படுகின்றது. பாவங்கள், மனிதனுடைய பாவங்களை உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அந்த கல்லுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதனால அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவது அல்லது இஸ்திலாம் என்று சொன்னால் தூரத்திலிருந்து கையை காட்டி முத்தமிட்டுக் கொண்டாலும் அதற்கு பெயர் தொடுவதுதான், அதாவது முத்தமிடுவது என்பதுதான் அர்த்தம், இஸ்லாம் என்பதாக சொல்லப்படும். அப்படி செய்தாலும் கூட அந்த கல் இந்த பாவங்களை எல்லாம், அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறது, ஒடுங்கிக் கொள்ளுகின்றது என்பதாக. அதனால முத்தமிட வேண்டும். சரி, ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னத், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னத்து. ஆனால் அதே நேரத்துல இப்ப ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட போய் முத்தமிட முடியுமா அப்படின்னு கேட்டா எப்ப போனாலும் கூட்டம் தான் இருக்கு, 24 மணி நேரம். கூட்டத்தை தவிர்த்து கூட்டம் இல்லாத நேரத்தில் போலாம் அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. பல ஹஜ் செய்தவர்களும் கூட ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏன்னா அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இல்லை, அதை முத்தமிடக்கூடிய வாய்ப்பை கிடைப்பதில்லை. இப்ப முத்தமிடுவது சுன்னத்து. அங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒருவர் மேல ஒருவர் தள்ளி இடிச்சுக்கிட்டு பெரிய சண்டை போட்டு குஸ்தி போட்டு மிகப்பெரிய சிரமத்துடன் அங்க போய் முத்தமிட்டு வர்றாங்க. வேத்து விறுவிறுத்து அவங்களுடைய உடலெல்லாம் எல்லாம் துணியெல்லாம் கலைஞ்சு போய் பெண்கள்லாம் தலையெல்லாம் முடியெல்லாம் கலைஞ்சு போய் அலங்கோலமாக வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். இப்படி செய்யலாமா, இப்படி செய்து முத்தமிடலாமா? முத்தமிடுவது பெரிதா, இந்த மாதிரி அலங்கோலமான நிலையை பெரிதா?
இதை தவிர்க்க வேண்டுமா என்று கேட்டால், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னத்து, அடுத்த முஸ்லிமுக்கு தொந்தரவு தருவது ஹராம். ஒரு முஸ்லிமுக்கு தொந்தரவு தருவது ஹராம். இவர் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக வேண்டி ஒரு 100 பேருக்காக தொந்தரவு தருவார். 100 பேருடைய சாபத்தை வாங்கி கட்டிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா போகக்கூடிய இடிச்சிட்டு போனான்னு அந்த ஆள் திட்டுவாரு, இன்னொரு ஆள் திட்டுவாரு, இன்னொரு ஆள் திட்டுவாரு. இப்படி பல திட்டுகளை வாங்கி கொண்டு பல பேருக்கு இடையூறாக இருந்து ஹஜ்ருல் அஸ்வதை போய் முத்தமிட்டு வருகின்றார். அப்படி தேவையில்லை. பக்கத்துல யாருக்கும் இடையூறு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் பக்கத்துல போய் செய்யும். இல்லாட்டா தூரத்திலிருந்து இஸ்லாம் செய்யற எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, அது ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது. பக்கத்துல போய் முத்தமிட்டா என்ன பலனோ அதே பலன் கிடைக்கும் தூரத்திலிருந்து செய்தால். அதனால் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அங்கிருந்து தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து ஒரு ரவுண்ட் வந்து தவாஃப். ஹஜ்ருல் அஸ்வதினா ஒரு சுத்து முடிஞ்சு. ஒரு சுத்து முடிஞ்ச பின்னால் திரும்பவும் கையை ஹஜ்ருல் அஸ்வதின் பக்கம் காட்டி இஸ்லாம் செய்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். பக்கத்துல போனீங்க வாயை வைத்து முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். பிறகு 2வது தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. இப்படி 7 சுத்து. இதுல ஒவ்வொரு சுத்திலையும் சில துஆக்கள் இருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தவாஃபுடைய துஆக்களிலே மிகச் சிறந்தது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற 3வது கலிமா. அதை ஓதிக்கொள்ளும். ஒருவர் 3வது கலிமாவை ஓதி தவாஃபை ஆரம்பித்து தவாஃப் செய்து முடித்தால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு, ஒரு பாவம் அழிக்கப்பட்டு, ஒரு பதவி உயர்வு தரப்படுகின்றது என்பதால். இதுபோன்று பல ஹதீசுகள் இருக்கின்றன தவாஃபுடைய அந்த சிறப்பை பற்றி. தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் குறிப்பாக சில துஆக்களை ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. அந்த துஆக்கள் எல்லாம் உங்க கிதாபுல சின்ன புத்தகத்துல போட்டுருக்கு. அதை நீங்க பார்த்து பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம். சிலர் துஆவை பார்த்து ஓத முடியல அப்படின்னு சொன்னா நீங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்ற 3வது கலிமாவை ஓதிக்கொள்ளும். ஓதிக்கே போயிட்டே இருக்காது. அதை தாண்டி அடுத்த மூலைக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு வளைவு சுவர் ஒன்று இருக்கும். ஹதீம் என்பதாக சொல்லப்படும். அந்த சுவருக்கு பின்னால போயிட்டு தவாஃப் செய்யும். சுவருக்குள்ள நுழைஞ்சு போகக்கூடாது. ஆனா அங்க நுழைய முடியாத கூட்டம் இருந்து தொழுது விட்டுருப்பாங்க. அந்த ஹதீம் என்ற அந்த வளைவு சுவரையும் சேர்த்துத்தான் தவாஃப் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டா ஆரம்ப காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பொழுது அந்த வளைவு சுவரும் சேர்த்துத்தான் காபாவாக இருந்தது. காபா என்பது இப்ப இருக்கக்கூடிய சதுரமான நிலையில இல்லை, செவ்வகமாக இருந்தது, நீள் வாட்டத்தில் இருந்தது. ஹதீம் என்ற சுவர் இருந்தது, அதையும் சேர்த்துத்தான் காபா இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35வது வயசுல, அவர்களுடைய 35வது வயது நுபுவத் வருவதற்கு 5 வருஷங்களுக்கு முன்னால் மக்காவுடைய குறைஷியர்கள் காபா ரொம்ப பழசாகி போச்சு, அதை இடிச்சிட்டு திரும்ப கொஞ்சம் புதுசா கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது முடிவு பண்ணாங்க, மஷூராச்சின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி புதுசாக அதை கட்டக்கூடிய நேரத்தில் மக்காவாசிகள் ஒரு ஆலோசனை செய்தார்கள். நம்ம பணம் வசூல் செய்யணும், மக்களிடத்துல வசூல் செய்து காபாவை கட்ட வேண்டும். ஆனா காபா என்பது அல்லாஹ் தஆலாவுடைய திரு வீடு. அதனால காபா கட்டுவதற்காக வேண்டி பணம் கொடுக்கக்கூடியவர்கள் ஹராமான காசு கொடுக்க கூடாது, ஹலாலான காசை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு மீட்டிங்ல முடிவு பண்ணாங்க. தவறான பாவமான எந்த பொருளும் வந்துவிடக்கூடாது, சுத்தமான பொருளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்து பார்த்து வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணி முடிச்சு எண்ணி பார்க்கும் பொழுது இவங்க முதல்ல எப்படி கட்டணம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு கட்டுவதற்கு பொருள் இல்லை, குறைவாக இருந்தது. அதனால சரி முடிவு பண்ணாங்க, மறுபடி சரி ஒரு பகுதியை விட்டுருவோம், ஒரு 3/4 வாசி கட்டுவோம், அவ்வளவுதான் பணம் இருக்கு, ஹலாலான பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1/4 பகுதியை விட்டுட்டு 3/4 பகுதியை சதுரமாக கட்டிட்டாங்க. மீதி 1/4 பகுதியை அடையாளம் வைத்து விட வேண்டும் என்பதற்காக இந்த வளைவு சுவர் கட்டினாங்க. அது சதுரமா இல்லை, அது வளைவாக இருந்ததற்காக தான் அந்த வளைவு சுவரை ஏற்படுத்தி அடையாளமாக வைத்து விட்டார். அப்ப அந்த வளைவு சுவருக்குள்ளே ஹதீம் என்ற அந்த வளைவு சுவருக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி காபாவுடைய உள்பகுதி. உங்களை யாருக்காவது அந்த வளைவு சுவருக்குள்ளே போய் தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், சிரமம் இல்லாமல் அடுத்தவருக்கு சிரமம் கொடுக்காமல் உள்ளே போய் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் உள்ளே போய் தொழுது கொள்ளுங்கள்.
காபாவுக்குள்ளே நீங்க தொழுது விட்டீர்கள். காபாவுக்குள்ள போய் தொழுதுட்டீங்க, அது வெளியே தொழுவதை விட கூடுதலான நன்மை கிடைக்கும், பாக்கியமும் கிடைக்கும். அது தொழுகைக்கு மட்டும்தான். அந்த இடத்துல தவாப் செய்யும் போது அந்த வளைவு சுவரை வெளியே சுற்ற வேண்டும், அதற்கு பின்னால சுற்ற வேண்டும். இப்போ ஒரு ரவுண்ட் வந்தீங்க, ஹஜருல் அஸ்வதுக்கு இடது பக்கத்துல இன்னொரு மூலை, ஒரு கார்னர், காபாவுடைய கார்னர், அது ருக்ன யமானி என்பதாக சொல்லப்படும். இந்த ருக்ன யமானி என்பதற்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையிலே உள்ள அந்த பகுதி இருக்கின்றது மற்ற 3 பகுதிகளை விட, 3 மூலைகளை விட மிகச் சிறந்த இடம், அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடம், அதிகமாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். அதனால அந்த இடத்துல குறிப்பாக ஒரு துஆவை ஓத சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அது எத்தனை தடவை வேணா ஓதணும். ஏன்னா ஒரு தடவை ஓதிட்டு அதுக்குள்ள நீங்க இங்க வந்து சேர முடியாது, அந்த இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். எத்தனை தடவை ஓதனாலும் சரி ஓதிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு துஆவை ஓத சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுல் அஃப்வ வல் ஆஃபியத வல் முஆஃபத தாயிமா. காபா பார்த்தவங்க ஓதும் சொல்லுவாங்க, அந்த துஆ அதுல இருக்கு, அந்த துஆ ஓதும். ஆனா பெரும்பாலும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று ஓதிக்கொள்ளக்கூடியது. சொல்லியிருக்கிற நிறைய துஆக்களை அரபி வார்த்தையிலே ஓதுவதுதான் மிகச் சிறப்பானது. இந்த வார்த்தை அரபியில இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தங்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தால் அல்லது உருதுவிலேயோ ஆங்கிலத்திலேயோ செய்தால் அரபியில என்ன கருத்து வருமோ அந்த கருத்து உள்ள வராது, உள்ள வராது. ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஆத்தினா எங்களுக்கு தருவாயாக, வழங்குவாயாக, ஃபித் துன்யா இந்த உலகத்திலே, ஹஸனத்தன் அழகானதை நன்மையானதை வழங்குவாயாக, அவ்வளவுதான் சொல்லுது. ஆனா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் என்பதற்கு கிட்டத்தட்ட 40 அர்த்தங்கள் இருக்கின்றன. 30க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 40 அர்த்தங்கள் இருக்கு நம்ம பார்த்த வரைக்கும். இன்னும் அதுக்கு மேல இருக்கலாம், நிறைய இருக்கு, ஏராளமான கருத்துகள் இருக்கு. எத்தனை அர்த்தங்கள் அதற்குள்ளே சொல்லப்படுகின்றதோ அவை அனைத்தும் அரபி வார்த்தையை சொல்வதன் மூலமாக தான் கிடைக்கும். பூரா ஏன் தமிழ்ல சொன்னீங்கன்னா எதை சொல்றீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். அதனால அரபி வார்த்தையை சொல்ல வேண்டும். ஃபித் துன்யா ஹஸனத்தன். அதே மாதிரி வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், மறுமையிலே ஹஸனத்தை தருவாயாக, அழகான வாழ்க்கையை, நன்மையான வாழ்க்கையை தருவாயாக என்று சொன்னால், மனிதன் இறந்து விட்ட பின்னால் அல்லாஹை சந்திக்கக்கூடிய நேரம் வரைக்கும் எத்தனை நன்மைகள் நலவுகள் இருக்குமோ அவை அனைத்தும் அதற்குள்ளே இருக்கும். அதனால அரபியிலே சொல்லுவது மிகச்சிறந்தது. இப்படி உயர்தரமான துஆ, பல நூற்றுக்கணக்கான கருத்துக்கள் உள்ளே அடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அதற்கு பெயர் ஜாமிஉத் துஆ என்பதாக சொல்லப்படும். எல்லாரும் ரொம்ப சுலபமாக பாடமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு துஆ, குர்ஆன்ல சொல்லப்பட்ட துஆ, குர்ஆன்ல சொல்லப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்து. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று குர்ஆன்ல உள்ள ஆயத்து, சூரத்துல் பக்ராவில் உள்ளது. ஒரு துஆ, அந்த துஆவை கேட்டால் அவர் துஆ கேட்கின்றார் என்பதோடு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதுகிறார் என்ற நன்மையும் கிடைக்கும். அதனாலதான் அந்த 2 இடங்களுக்கு மத்தியில ருக்ன யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில இதை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார். சரி, அதே மாதிரி இந்த ஹஜருல் அஸ்வத் மாதிரி ருக்ன யமானி என்பதும் ஒரு புனிதமான இடம். அந்த இடத்திலும் பல பேரை நீங்க பார்க்கலாம், ஹஜருல் அஸ்வதை எப்படி முத்தமிடுறார்களோ அதே போல அங்கேயும் போய் முத்தமிடுவார்கள். வாயை வைத்து முத்தமிடுவார்கள், கையால் தலை முத்தமிடுவார்கள். சிலர் தூரத்திலிருந்து இஸ்லாம் செய்வார்கள், பிஸ்மில்லா அல்லாஹ் அங்கேயும் சொல்லுவார்கள். அதெல்லாம் செய்யவே கூடாது. முத்தமிடுவதற்கு தகுதியான ஒரே இடம் ஹஜருல் அஸ்வத் மட்டும்தான். வேறு எந்த இடத்தையும் காரணமாக முத்தமிடக்கூடாது. சூரை போய் முத்தமிடுறது, திரையில முத்தமிடுவது, அந்த மகாம் இப்ராஹிம் முத்தமிடுவது, அந்த ஹத்தீம் என்ற சூரை முத்தமிடுவது, சில பேர் அங்க இருக்கக்கூடிய அந்த லைட் எல்லாத்தையும் முத்தமிடுவாங்க. எதையும் முத்தமிடக்கூடாது. முத்தமிடுவது ஹஜருல் அஸ்வதுக்கு மட்டுமே சொல்லணும், வேற எதையும் முத்தமிடக்கூடாது. அப்ப ருக்ன யமானி முத்தமிடக்கூடாது. வேண்டுமானால் பக்கத்துல போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் ருக்ன யமானி என்ற அந்த மூலையை கையால் தடவிக்கொள்ளலாம். தடவிக்கொண்டால் அவருடைய வரக்கத்தை உடைய உடலுக்கு ஏற்படும், அவ்வளவுதானே தவிர கையை தடவிய கையை முத்தமிடுவதும் கூட கூடாது. ருக்ன யமானி முத்தமிடுவது எதற்குமே கூடாது. ருக்ன யமானியை தடவிக்கொள்ளலாம்.
ஆனால் ருக்னு யமானி எப்படிப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹஜருல் அஸ்வதும் ருக்னு யமானியும் இரண்டு விதமான நூறானியத்தான ஒளிகள், அது ரெண்டு ஒளிகள். ஆனால் அந்த ஒளியை அல்லாஹ் தஆலா அதற்குரிய இயற்கையான முறைப்படிக்கு அப்படியே வைத்திருந்தால், அந்த ஒளி தெரியக்கூடிய அளவுக்கு அப்படியே வைத்திருந்தால், இந்த பூமியினுடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரைக்கும் எல்லாமே பிரகாசமாக ஆகிவிடும். சூரியனே தேவையில்லை, அந்த மாதிரி பிரகாசம் ஆகிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இரண்டினுடைய நூறை, ஒளியை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான், அணைத்து வைத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஹதீஸ். நமக்கு தெரியுமா? அது தெரியுதா? தெரியவில்லை. நம்முடைய கண்களுக்கெல்லாம் தெரியாது. ஞானவான்கள் சிலர் காணுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், காபாவுக்குள்ள போனோடனே என்ன வெளிச்சமா இருக்குது என்று சொன்னவர்கள், எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, எவ்வளவு நூறானியத்தாக இருக்கு. நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. ஞானம் பெற்றவர்கள் இருந்தால் அவர்களுடைய கண்களுக்கு, கல்புகளுக்கு அல்லாஹ் அதனை காட்டி தருகின்றார். அதை நாம் நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தருகின்றார். அதனால் அப்படிப்பட்ட உன்னதமான புனிதமான இடம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல பேசலாம் அப்படின்னு சொன்னோம். எதை பேசலாம்? தேவைப்பட்ட பேச்சுக்கள் இருந்தால் பேசலாம், அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் பின்னால வர்றாரு, தவாஃப் செய்யற போது ஒருத்தரை பாக்குறீங்க, ஹாஜியார் எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். கேட்கறத பத்தி தப்பு இல்லை. ஹாஜியார் நல்லா இருக்கலாம்னு கேட்டு ஊர்ல நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, சாதனை எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா சில பேர் அப்படியும் செய்யறாங்க. இப்ப செல்போன் வச்சிருக்கிறாங்க, நிறைய எல்லாத்தையும் செல்போன். செல்போன் மணி அடிக்காத நேரமே இல்லை, தவாஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப சொன்னாங்க சுலசுலா தவாஃப் தொழுகையை போல அப்படின்னு சொல்லி, தொழுகையில மணி அடிச்சா என்ன பண்ணலாம்? எல்லாருமே எல்லா மசீதிலும் சொல்லப்படுகின்றது என்ன, சப்புகளை நேராக நின்று கொள்ளுங்கள், தோளோடு தோல் ஒட்டி நின்று கொள்ளுங்கள், கோணல் அடிக்காதீங்க, நேராக நின்றுங்க என்று சொல்லிட்டு செல்போனை ஆஃப் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிக்குவாங்க எல்லாரும். செல்போன் ஆஃப் பண்றதே கிடையாது. என்ன சொன்னாலும் சரி, இந்த செல்போன் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஜாமர் ஒண்ணு வச்சாங்க, இங்கே இருக்குது. அந்த ஜாமரா வேலை செய்யறதுல செல்போன் வேலை செய்யும். அப்படி ஒரு செல்போனை கண்டுபிடிக்கணும், ஜாமர்லாம் வேலை செய்யாது. அப்படி ஒரு செல்போன். தவாஃபுடைய நேரத்தில் நிறைய செல்போன்கள் உபயோகப்படுத்தப்பட்டு பேசிக்கிட்டே தவாஃப் செய்யறாங்க நம்ம பேர். அதெல்லாம் தவறான விஷயம். வெளியே யாராவது போன் பண்ணுவாரு, நான் தவாஃப் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அல்லது தவாஃப்ல வரும்போதே அரைச்சி வச்சிடலாம், அதை எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்படி செய்யறதே இல்லை. ஏதாச்சும் செய்திகள் வந்தா உடனே பேசக்கூடிய சூழ்நிலை. பல பேர் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, இவரும் பேசுறாங்க. எல்லாரும் பேசணும், நமக்கு என்ன இருக்குது, நம்மளும் பேசணும் அப்படின்னு பேசக்கூடிய சூழ்நிலை. அதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால், நிர்பந்தமாக இருந்தால், நிர்பந்தமான பேச்சுக்களை மட்டும் ஒரு ரெண்டு பேச்சுக்கள் பேசலாம். பேசாம இருக்கிறது தான் நல்லது. பேசலாம் அனுமதி இருக்குது, ஆனா பேசாம இருக்கிறது தான் நல்லது என்பதை சட்டமாக நமக்கு புகார்கள் சொல்லி காட்டுகின்றார். சரி, தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல இடையில தவாஃப் செய்யக்கூடிய ஒழு கட்டாயமா இருக்க வேண்டும். ஏன்னா தொழுகை போலன்னு சொன்னாங்க, அதனால ஒழு இல்லாமல் தொழகக்கூடாது, ஒழு இல்லாமல் தவாஃப் செய்யக்கூடாது. ஒழு இல்லாமல் தவாஃப் செய்தால் அந்த தவாஃப் செல்லுபடியாக. சரி, தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல இடையில ஒழு முடிஞ்சிருச்சு. தொழுகையில ஒழு முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? முந்தின சொல்ல அடிக்கிறாரு, தொழுகையில ஒழு போயிடுச்சு. ஒழு முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்படியே தாண்டி தாண்டி கொஞ்சம் அப்படியே விளக்கிட்டு பின்னால போய் யார்த்தையும் பேசக்கூடாது, பேசாம போய் ஒழு செஞ்சுட்டு திரும்ப அந்த இடத்துக்கே வந்துடலாம், அல்ல பின்னால் நின்றுக்கலாம். எத்தனை ரெக்கார்ட் தொழுதுருக்கிறோம் அதெல்லாம் கணக்குல சேர்ந்துடும். அவர் போய் ஒழு செஞ்சுட்டு வந்து அந்த இமாமுடன் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால் சேர்ந்துட்டாருன்னா இவர் இமாமுடன் இருப்பதை போல. அதே போலதான் தவாஃப்லையும்